ஒன்றிய அரசோட பட்ஜெட் தாக்கல இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிச்சிருக்காங்க. இந்த வாசிப்புல தமிழ்நாடுக்குன்னு ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடுங்கிற பேரே இடம்பெறாது. ஒவ்வொரு வருஷ பட்ஜெட் தாக்கல்லையும் தமிழ்நாடுங்கிற பேரே இடம்பெறாது. அந்த அளவுக்கு தெளிவா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் பெயரக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருந்து அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. அதே போலதான் இந்த தடவையும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நலத்திட்டம் கூட செய்யவே இல்லை, ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கவே இல்லை. தொடர்ந்து இந்த பாஜக நம்ம தமிழ்நாட வஞ்சித்துக்கிட்டே இருக்கு. இந்த பாஜக தேர்தலுக்காக கூட, அதாவது வருகிற 2026 இப்ப சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல்ல தமிழ்நாடு மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சு கூட இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட அவங்க கொண்டு வரல. அவங்க கொண்டு வந்தா கூட தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா என்னமோ தெரியல. ஆனா பிஜேபி இதுல தெளிவா இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலன்னா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை எந்த காலத்திலையும் நம்மளை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட இந்த பிஜேபி தமிழ்நாட்டு அரசுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கவே இல்லை.